வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு தீபாவளி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். சில நேரம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு தான் வந்திருப்பீங்க. இல்லைன்னா இங்கேருந்து ஊர்லேருந்து அங்கே ஊருக்கு போயிருப்பீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம நைட்டு என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஒரு குருமா வைக்கிறீங்கன்னா ஒரு பட்டாணி நல்லா ஊற வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடை பண்ண போகிறோம். அதனால் நான் ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவே ஆட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி ரவை வச்சு ஊத்தாப்பம் ஒன்று பண்ண போகிறோம். பிரெட் வச்சு ஒரு கேசரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வாழைப்பழ பால் பணியாரம் பண்ண போகிறோம். சோளாப்பூரி பண்ண போகிறோம். சோளாப்பூரிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். அதில் நம்ம பன்னீர் போட்டு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா. வாங்க நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம சோளாப்பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் ஊற்றிக்கங்க. பட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இது உங்களோட சௌகரியம் தான். பாருங்க, மைதா மாவு 3 கப்பு சேர்த்துக்கிறேன். சோள மாவு 1 கப்பு. சோள மாவு இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதில் நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேருக்கு அப்படின்னா இதில் நமக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 சோளாப்பூரி வரும். பாருங்க, நம்ம பட்டர் எல்லாமே போட்டு தயிர்லாம் போட்டு மாவு ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்க பிணையணும். பிணைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி டைட்டா இருக்கணும், லூஸா இருக்கக்கூடாது. நம்ம டைட்டா இருந்தால் தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் சோளாப்பூரி. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொஞ்சம் டைட்டா இருக்கும். நீங்க அழுத்தி அமுக்குனீங்கன்னா தான் இதுவாகும். பாருங்க, இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப ரவா ஊத்தாப்பத்துக்கு ரவை 1 கப்பு போடுறேன். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு 1 கப்பு. அதுக்கப்புறம் மைதா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எதுக்கு மைதா போடுறோம் அப்படின்னா நல்லா நம்ம தோசை ஊற்றும் போது கரெக்டா வரும், அதுக்காக தான். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன். பாருங்க, ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரை, ஒரு 3/4 கப்பு தயிர். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். நீங்க நல்லாவே தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா திக்காயிடும். இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த தோசை 4 பேருக்கு உண்டான அளவு. இதுல உங்களுக்கு 7லேருந்து 8 தோசை வரும். இப்ப நம்ம பிரெட் கேசரிக்கு பிரெட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 10 பீஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப இந்த பிரெட்டை நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். பாருங்க, நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், செவ்வாழை எடுத்திருக்கேன். நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் பால் பணியாரத்துக்கு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இது 125 கிராம் சர்க்கரை. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரே ஒரு சிட்டிகை இதில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிடணும். இதை ஒரு பவுல்ல கொட்டிடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். 150 கிராம் இது பச்சரிசி மாவு. மைதா ஒரு 3/4 கப் அளவு வச்சிருக்கேன். இது 100 கிராம். இதை கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம பால் பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு மாவு திக்கா பிணைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம திக்கா பிணைஞ்சிக்கணும். அப்பதான் ஊத்துறதுக்கு ஈஸியா வரும். பாருங்க, ஜவ்வரிசி 1.5 அழகு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் வடைக்கு. இப்ப இதை லைட்டா ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், இப்படி கொருன்னு அரைச்சுக்கோங்க. இப்ப இதை ஒரு பவுல்ல கொட்டிடலாம். பாருங்க, இதுல ஒரு 3/4 பவுல் பச்சரிசி மாவு இதுல கலந்துக்கலாம். இது நம்ம எப்ப சுடுறோமோ அப்ப இதை கலந்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அப்ப நம்ம கலந்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு, பன்னீர் கிரேவி வைக்க போறோம். அதுக்கு நம்ம நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு செய்யறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நம்ம பட்டாணி போட்டுக்கலாம் குக்கர்ல. நம்ம ஊற வைக்கும் போதே நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப போடும் போது நம்ம அப்படியே போட்டுடலாம்.
இப்போ நம்ம உருளைக்கிழங்க வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே போடுங்க. இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க ப்ரெஷர் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க குக்கர் வந்து 3 சவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். கடாய் வச்சு பட்டாணி கிரேவி பண்ணிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல்பாசி வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு இலை போட்டுக்கலாம். நட்சத்திர பட்டை 1, ஏலக்காய் 2, லவங்கம் பார்த்தீங்கன்னா 3 லவங்கம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து அரைச்ச வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி வந்து 6 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே இதில் ஊற்றிடலாம். பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன். பாருங்க நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்க கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன். இதில் வந்து நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சாட் மசாலா சேர்க்கும் போது தனி டேஸ்ட் கிடைக்கும். தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். பாருங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். பாருங்க இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கு இதையுமே நம்ம சேர்த்துடலாம். பாருங்க தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மூடி வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க இந்த கிரேவி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து தேவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வேண்டானா விட்டுருங்க. இல்லை தேங்காய்க்கு பதில் ஃப்ரெஷ் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் உங்களுக்கு அப்படின்னா திக்காக வச்சுக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க பன்னீர் பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம பிரெட் கேசரி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய கேசரி வகை பண்ணியிருக்கோம். இது வந்து வித்தியாசமா சூப்பரா இருக்கும். வாங்க பண்ணலாம். பாருங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். பாருங்க நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இதுல பாருங்க இந்த முந்திரி பாதி வறுபட்ட உடனே இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தான் ரவை, ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த பிரெட் பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையுமே இதில் கொட்டி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இந்த பிரெட் கேசரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸி. யாராவது டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து பிரெட் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் பிரெட் இருக்கும். டக்குன்னு போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்க ஒரு சிட்டிகை அளவு நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாம். எப்பவுமே நான் வந்து கேசரி கலருக்காக கேரட் தான் சேர்ப்பேன். இன்னைக்கு கேரட் வந்து எடுத்து வைக்கல, அதனால கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இந்த பிரெட் வந்து நல்லா கலர் மாறிடணும். அப்போதான் வந்து நமக்கு கேசரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பிசுக்குன்னு இல்லாமலும் இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு காய்ச்சின பால், இதை தான் நான் ஊற்ற போகிறேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து வெந்துருச்சு. ரவையுமே பிரெட்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம முதல்ல 2 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் நல்லா நெய் போட்டு கிண்டிக்கலாம். மொத்தத்தில் ஒரு 10 பீஸ் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் நெய் தேவைப்படும். பாருங்க இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். நல்லா வந்து நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்க இப்போ நல்லா வந்து அந்த நெய்யெல்லாம் இப்படி திரண்டு வரும்போது நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 பவுல் சர்க்கரை போதும். ஏன்னா பிரெட்டில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால நீங்கள் 1 கப் அளவு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 10 போடுறீங்க பிரெட்டு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2-3 ஸ்பூன் ரவை போடுறீங்க அப்படின்னா 1 கப்பு சர்க்கரை போதும். பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்படி திரண்டு வந்திருக்கும். ரெண்டாவது நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் பக்குவம். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பால் பணியாரம் செஞ்சுக்கலாம். பாருங்க இந்த மாவு நம்ம எப்படி கரைச்சேன், இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இதை ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். பாருங்கள் நல்ல தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு ஊற்ற ஆரம்பிங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்த உடனே எடுத்துருங்க.
பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் ரொம்ப காய வச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். அதனால பக்குவமாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை கலராகவே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் பணியாரத்துக்கு பால் காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால் வச்சுருங்க. 1/2 லிட்டர் பால்னா 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ அதே அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹையில் வச்சு பால் வந்து நல்லா காயட்டும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாலை. பாருங்க பால் வந்து நல்லா பால் வாட போற வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சிக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். ஒரு ஏற்கனவே அதுல போட்டிருக்கோம், இதுலயுமே ஒரு 4-5 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். நான் 6 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். பாருங்க கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்கு வேண்டியும் டேஸ்ட்டுக்கு வேண்டியதான் சேர்க்கிறேன். பாருங்க இப்ப சக்கரை வந்து டேஸ்ட் வந்து சிலர் சக்கரை கம்மியா சாப்பிடுவாங்க, சிலர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இதுல சக்கரை பத்தல, அதனால இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். மொத்தத்துல 8 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கோம். பாருங்க ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம அதில் எடுத்து ஊற்றிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போறோமோ அந்த பாத்திரத்திலேயே பணியாரம் வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த பால் ஊற்றிடலாம். ஏன்னா ஊறிட்டு உங்களுக்கு வரும்போது பால் வந்து குறைஞ்சிடும். அதனால நீங்க எந்த அளவுக்கு பால் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. பாருங்க சூப்பரா ஊத்தியாச்சு. இதை அப்படியே இறக்கி மூடி வச்சிடலாம். பாருங்க இதுல வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவை இருந்தா கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்க்கிறேன். சோம்பு பிடிக்காது அப்படின்னா சோம்பு சேர்க்க தேவையில்லை. பாருங்க இதுல 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா வந்து வடை போடும் போது தட்டுறதுக்கு ஈஸியா வரும். மைதா சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்க சேர்க்க வேணாம். நம்ம தட்டை ஈஸியா வரும்ன்றதுனால தான் நான் வந்து மைதா சேர்க்கிறேன். பாருங்க நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டி நடுப்புற வந்து ஓட்டை போடுறதுனா போடுங்க, இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடுங்க. பாருங்க இப்ப ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இதுலயே நம்ம சோளாப்பூரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து சோளாப்பூரி வந்து அம்மா சமையல்ல, அம்மா வீட்டு சமையல்ல எல்லாம் போட்டிருக்கோம். சோள மாவு கலக்கிறது தான் நமக்கு சோளாப்பூரி. ரெண்டாவது சோள மாவு இல்லை அப்படின்னா நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்குங்க. சோள மாவுனா என்னன்னு கேட்பீங்க. சோள மாவு வந்து நமக்கு அந்த வெள்ளை சோளம் வருது இல்லைங்களா, அதோட மாவு. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இதுல போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்கா திரட்டிக்கங்க. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் சோளாப்பூரி போட்டு காமிச்ச வீடியோவிலையும். இந்த எண்ணெய் இப்படி மேலே எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்க சூப்பரான ஒரு சோளாப்பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரவா ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா கரைச்சி வச்சிருங்க. நல்லா வந்து உங்களுக்கு திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. பாருங்க தோசை ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி திக்காவே கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க. அப்போதான் வந்து இது நல்லா இருக்கும். இதுக்கு மேலே ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி, எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சைடில் மேலெல்லாம். இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். மூடிட்டு சிம்ல வச்சிருங்க. பாருங்க இப்போ வந்து நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க தோசை வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்ப பரிமாறிக்கலாம். பாருங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு தீபாவளிக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து வெஜிடேரியன் லஞ்ச் மெனு வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.